வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருநாவலூரை பற்றி தான். இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் பெயர் பக்த ஜனேஸ்வரர், ஜம்புநாதேஸ்வரர், திருநாவலீஸ்வரர் ஆகிய 3 பெயர்கள். மனோன்மணி அம்மை தாயார் பெயர். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் நாவல் மரம். தீர்த்தம் கோமுகி தீர்த்தம், கருட நதி, அதாவது கெடில நதி. இந்த கோவிலில் புராண பெயர் திருநாமநல்லூர். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்துலேருந்து பன்ருட்டிக்கு பிரியும் சாலையில் சுமார் 26 கிலோமீட்டர் பயணித்தால் இந்த கோவில் வருது. இந்த கோவில் சுந்தரர் அவதரித்த ஸ்தலம் மட்டும் இல்லாமல் அவரது பெற்றோர்களான சடைய நாயனார் மற்றும் இசைஞானியார் வாழ்ந்து முக்தி அடைந்த ஸ்தலம். இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் ஒரு சுயம்பு லிங்கம் தான். இப்போ இந்த கோவிலில் இருக்க மூர்த்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் பார்வதி தேவி தனி சன்னதியில் தான் இருக்காங்க. சிவன் மற்றும் பார்வதி தேவியின் சன்னதிகள் கிழக்கு நோக்கி தான் இருக்கிறது. விநாயகர் மற்றும் முருகர் அவரது துணைவியார் ஆகியோர் சன்னதிகள் தாழ்வாரங்களில் காணப்படுகின்றன. இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி காளை மாடத்துடன் நின்ற கோலத்தில் முயலகன் காலடியில் இல்லாமல் காட்சியளிக்கிறார். சப்த ரிஷிகள் பொல்லா பிள்ளையார், சேக்கிழார், கஜலட்சுமி, நவகிரகம், ஸ்ரீ பார்கவீஸ்வரர், சூரியன் மற்றும் பைரவர் வழிபட்ட லிங்கங்களை மாட வீதிகளில் காணலாம். இந்த ஆலயம் மிக பழமையானது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நமக்கு தந்த அரிய தலம். இந்த கோவிலில் அம்மன் விரிசடை கோலத்தில் தியான சுரூபமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரம்மா, விஷ்ணு, பார்வதி, சண்டிகேஸ்வரர், இந்திரன், அஷ்டதிக்கு பாலகர்கள், சூரியன், சுக்கரன், கருடன், சப்தரிஷிகள் ஆகியோர் இந்த தலத்தில் இறைவனை வழிபட்டிருக்காங்க. இந்த கோவிலில் 5 அடுக்கு ராஜகோபுரம், 2 பிரகாரங்கள் கொண்ட கோவில் இது. முதல் பிரகாரத்தில் வலது பக்கத்தில் பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார் ஆகியோரோட சுந்தரருக்கு தனி சன்னதி ஒன்று உள்ளது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது நட்சத்திர கோவிலாக கூறப்படுகிறது. நவகிரகத்தில் இயல்பான நிலைக்கு மாறாக சூரியன் கிழக்கு நோக்கி சிவபெருமானை நோக்கி இருக்கிறார். சூரியன் இந்த கோவிலின் சிவபெருமானை 5 நாட்கள் தன் கதிர்களை செலுத்தி வழிபடுவதாக நம்பப்படுகிறது. அதாவது பங்குனி 23 முதல் 27 வரை தனது கதிர்களை இறைவன் மீது செலுத்தி வழிபடுவதாக நம்பப்படுகிறது. கருவறையின் சுவற்றில் சண்டிகேஸ்வரின் வாழ்க்கை சிற்பங்கள் அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது. அருணகிரிநாதரும் இந்த கோவிலில் முருகப்பெருமானை போற்றி பாடல்களை பாடியுள்ளார். திருநாவுக்கரசர் பிறந்த இடத்திற்கு அருகில் தான் இந்த ஊர் உள்ளது. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னா, ஈசன் நஞ்சை உண்ட பொழுது அந்த நஞ்சு விந்தாக மாறி பூமியில் விழுந்து நாவல் மரங்களாக முளைக்க பெற்றது. ஜம்புவனம் என்ற இந்த பெயரில் இறைவன் தானாக தோன்ற பெற்று 4 யுகங்களுக்கு முன்பே இங்கு இறைவன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் கர்ப்பகிரகம் மட்டும் முழுவதும் கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. பின்பு சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்களால் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இரண்யனை அழிக்க மகாவிஷ்ணு திருநாவலூர் ஸ்தலத்து இறைவனான பக்தஜனேஸ்வரரை வழிபட்டார். நரசிம்ம அவதாரம் எடுத்து தூணில் இருந்து வெளிப்பட்டு இரண்யனை வதம் செய்ய வேண்டிய ஆற்றலை திருமாலுக்கு வழங்கிய ஸ்தலம்தான் இந்த திருநாவலூர். சுக்கிர பகவான் இந்த தலத்து இறைவனை வணங்கி பூஜித்து வக்ரதோஷம் நிவர்த்தி பெற்றார். சுக்கிரன் காசியில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பல காலம் பூஜித்தார். இவரது பூஜைக்கு மகிழ்ந்த ஈசன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவனி மந்திரத்தை உபதேசித்தார். இதை அறிந்த அசுரர்கள் சுக்கிரனை தங்கள் குலகுருவாக ஏற்றுக்கொண்டார்கள். தேவாசுர போரில் இறந்த அசுரர்களை எல்லாம் சுக்கிரன் தன் சஞ்சீவனி மந்திரத்தால் உயிர்ப்பிக்க செய்தார். தேவர்கள் அசுரர்களுக்கு நியதிக்கு மாறாக அழிவில்லாமல் போகவே சிவபெருமான் முறையிட்டார்கள். சிவபெருமான் சுக்கிரனை விழுங்கினார். சிவபெருமான் வயிற்றில் பல காலம் சுக்கிரன் யோகத்தில் இருந்தார். சிவபெருமான் அவருடைய வழிபாட்டிற்கு மெச்சி நவகிரக பதவி கொடுத்து அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப செல்வத்தை வழங்கி வர உத்தரவிட்டார். சுக்கிரன் பூலோகம் வந்து சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபாடு செய்தார். அந்த இடம் இந்த திருநாவலூர் தான். இந்த கோவிலில் என்ன நேர்த்திக்கடனா, இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமைகளில் வெண்தாமரை பூவில் வெண்பட்டு வஸ்திரம் அணிவித்து வெண்மொச்சை நிவேதனம் செய்து தீபமேற்றி பக்தர்கள் தங்கள் எண்ணம் படி எண்ணங்களை தடங்கல் இன்றி நிறைவேற பெறுவார்கள்.
3 மஞ்சள் 3 எலுமிச்சம்பழம் வைத்து குங்கும அர்ச்சனை செய்து பழத்தை பெற்று சென்றால் மங்கள காரியம் நிறைவேற வாய்ப்பு உண்டு. சுவாமிக்கு நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி, பால், தயிர், கரும்புச்சாறு, இளநீர், பஞ்சாமிர்தம், திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். தவிர சுவாமிக்கு வேட்டியும் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம், புடவை சாத்துதல் ஆகியவற்றையும் செய்யலாம். இங்குள்ள இறைவனை சுக்கிரன் வழிபட்டதாக நம்பப்படுவதால் பக்தர்களுக்கு சுக்கிரதோஷம் இருந்தால் அது தீரும் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த கோவிலில் கிட்டத்தட்ட அனைத்து திருவிழாக்களும் கொண்டாடப்படுகின்றன. தமிழ் மாதமான ஆவணியில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் அவதார தினம், ஆடியில் சுவாதி நட்சத்திரத்தன்று சுந்தரருக்கு குரு பூஜை, தமிழ் மாதமான சித்திரையில் தேர் திருவிழா, அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரும் பிரதோஷமும் தவறாமல் அனுசரிக்கப்படுகிறது. கோவில் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கும். அந்த நேரத்தில் இறைவனை தரிசனம் செய்து பக்தர்கள் அவருடைய ஆசியை பெறுவார்களாக. நன்றி, வணக்கம்.